வணக்கம். இது 2021ஆம் ஆண்டு அரசவர்க்க வினாத்தாள் ஒன்றின் இந்த 6வது பக்க வினாக்களில் 32 வரையிலான வினாக்களுக்கு சீரா ஏற்கனவே விடைகாணும் விளக்கங்கள் வழங்கியிருந்தார். இப்பொழுது 33 எனும் வினாவுக்கு விடைகாணும் விளக்கம் வழங்க உள்ளார். அந்த 33வது வினாவில அரச பரீட்சையின் போது இரு விடைகள் சரியென கருதப்பட்டு அரச பரீட்சைக்கு பின்பு விடைத்தாளை திருத்துகின்ற போது அந்த அரச பரீட்சையை தயாரித்த போது ஏற்பட்ட ஒரு சிறு தவறு காரணமாக 2 விடைகள் பொருத்தமானது பொருந்தலாம் என 2க்கும் விடைய புள்ளிகள் வழங்கும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அப்ப அந்த 2 விடையும் எவை என்றால், ஒன்று சமமாகும் என்றதும் சரியென கருதலாம், கூடுதலாகும் என்பதையும் சரியென கருதி புள்ளி வழங்கும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அவ்வாறு நடைபெற்றது. அப்ப இந்த தெளிவு என்ன காரணம், அப்படி அவர்கள் 2 விடைக்கும் சரியென ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன என்பது சீராயினும் மாணவி அறிந்திருப்பா என எதிர்பார்க்கிறேன். அப்ப இந்த கேள்வியை வாசித்து 2 விடைகளும் சரியாக இருப்பதற்கான விடை விளக்கத்தை மாணவியிடமிருந்து சீராவிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்கம்மா. மாமரத்தில் 4 குருவிகளும் கொய்யாமரத்தில் 2 குருவிகளும் இருந்தன. மாமரத்தில் இருந்த 2 குருவிகள் கொய்யா மரத்திற்கு பறந்து சென்ற போது கொய்யா மரத்தில் இருந்த ஒரு குருவி மாமரத்திற்கு வந்தது. இப்போது மாமரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கை கொய்யா மரத்தில் இருந்த குருவிகளின் எண்ணிக்கைக்கு. இப்போ மாமரத்துல 4 குருவிகள், கொய்யா மரத்துல 2 குருவிகள். சமமான விடைக்கு 4ங்கிறது 4ல இருந்து 2 குருவி அங்க போகல, கொய்யா மரத்துக்கு போகல. கொய்யா மரத்துல இருந்த ஒரு குருவி மாமரத்துக்கு வந்தது. அப்ப வந்துச்சுண்டா அப்ப மாமரத்திலையும் 3, கொய்யா மரத்திலையும் 3. அப்ப 3 3ங்கிற சமமாகும். சமமாங்கிற முதலாவது விடையும் வரும். இப்போ இதுல கடைசியா சொல்லுது, இப்போது மரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கை கொய்யா மரத்தில் இருக்குங்கிறது நிகழ்காலம், இருந்தங்கிறது எதிர்காலம், இறந்த காலம். இருந்த என்பது முன்பு, இறந்த காலம். இறந்த காலம். இருக்குங்கிறது நிகழ்காலம், இருந்தங்கிறது இறந்த காலம். அப்ப 4 2 இங்க இப்போது மாமரத்தில் இருக்கிறது 3, இருந்த 4 2. ஏற்கனவே இருந்த கொய்யா மரத்துல 2 குருவிகள் தான் இருந்துச்சு. அப்போ 3 2. அப்போ மாமரத்துல கூடுதலாகும். கூடுதலாங்கிற 3வது விடையும் வரும். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். இப்ப சீரா சொன்ன விடை விளக்கத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன், கவனிங்கோ. இதிலே ஒரு மாமரம் இருக்கின்றது, இதிலே அதே போன்று ஒரு கொய்யாமரம் இருக்கின்றது. இந்த மாமரம் கொய்யாமரத்தில் இது மாமரம், இது கொய்யாமரம். இந்த மாமரத்தில் 4 குருவிகளும் இந்த கொய்யாமரத்தில் 2 குருவிகளும் இருந்தன வினாவில சொல்லப்படுகின்றது. மாமரத்தில் இருந்து 2 குருவிகள் கொய்யாமரத்துக்கு, அதாவது மாமரத்தில் இருந்து 2 குருவிகள் கொய்யாமரத்துக்கு பறந்து சென்றன. கொய்யாமரத்தில் இருந்து ஒரு குருவி, கொய்யாமரத்தில் இருந்து ஒரு குருவி மாமரத்துக்கு பறந்து வந்தது. அப்ப இங்க 4 இருந்த இடத்துல முதல் 2 அங்க போக இது 2 ஆச்சு, பிறகு 1 வந்தோடனே இதுல 3 ஆகிவிட்டது. இந்த கொய்யாமரத்தில் ஏற்கனவே 2 இருந்தது, அதில் 1 போக 1 ஆகிச்சு, பிறகு 2 வர 3 ஆகிவிட்டது. அப்ப முதலாவது விடையான சமமாகும் என்பதற்கு இந்த நிபந்தனையின்படி சரியென கருதலாம். ஆனால் இப்ப இந்த விடையும் சரியென கருதலாம் என்று அரச பரீட்சையின் போது புள்ளி வழங்கும்படி கூறப்பட்டதன் காரணம் யாதென்றால்,
இங்கே கேட்கப்படுகின்றது, ஒரு குருவி மாமரத்துக்கு வந்தது. இப்போது மாமரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கை, இப்பொழுது மாமரத்தில் இருக்கின்ற குருவிகளின் எண்ணிக்கை 3. கொய்யாமரத்தில் இருந்த குருவிகளின் எண்ணிக்கை, இருந்த குருவிகள் 2 தானே, ஏற்கனவே இருந்த இறந்த கால சொல், முன்பு இருந்த குருவிகள் 2. குருவிகளின் எண்ணிக்கைக்கு, அப்ப இந்த எண்ணிக்கைக்கு இது கூடுதல் ஆகும் என்ற விடையும் பொருந்தும். அப்ப இந்த அரச பரீட்சையில கூடி வினாத்தாள்கள்ல சில தவறுகள் ஏற்படலாம், அதுல பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதற்கு புள்ளி வழங்குவார்கள். அப்ப நாங்கள் கவனமாக கேள்விகளை வாசித்து விடையளிப்பது சிறப்பானது என்பதை இதிலிருந்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.